தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட அதனை முதல்வர் ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையிலான மின்சார ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள 3 வட்டங்களுக்கு மட்டும் நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அழகுமீனா அறிவித்துள்ளார். தொட்டபெட்டா செல்லும் சாலையில் டோல்கேட் ஃபாஸ்டாக் அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதால் நாளை முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க கனிமொழி எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். கிணற்று தவளை போல் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அவரது இல்லத்தில் நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் சந்தித்துள்ளார். சராசரி அறிவு கூட பழனிசாமிக்கு இல்லை என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சி சேவைகளை கண்காணிக்கவும் பேரிடர் நிவாரணப் பணிகளிலும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே. குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் தமிழக அரசின் அழைப்பை ஏற்றே ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று டிஆர்பி தேர்வு எழுதியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளுநர் RN ரவி டெல்லிக்கு திடீர் பயணம் மேற்கொள்கிறார். இதனால் பிரதமரை சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மின்வாரிய கேங்மென்ஸ்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் சீமான், பிரேமலதா, விஜயகாந்த் நேரில் சென்று ஆதரவு அளித்தனர். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் 18,720 பெண் ஊழியர்களுக்கு ரூபாய் 706 கோடியில் குடியிருப்பு வசதி தமிழ்நாடு அரசு செய்துள்ளது. இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ஆல்ரவுண்டர்களான கேமரூன் கிரீன், மிச்சல் மார்ஷ் ஆகியோரை பந்துவீச்சில் அதிகளவில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அணி தெரிவித்துள்ளது. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜனிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ₹100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹92.34 விற்பனையானது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,352 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,669 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கோவை, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.